السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே சகோதரிகளே, அல்லாஹுடைய மகத்தான அருளால் கோவை மாநகரத்தில் ஹிஜ்ரி கமிட்டியின் சார்பாக சிறப்புக்குரிய ஒரு நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து சொல்லப்படும். அதில் குறிப்பாக நபி வழியே நம் வழி என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம், இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய கேலண்டரை பற்றியும் அதிலே வரக்கூடிய இபாதத்துகளை பற்றியும் நாம் மக்களுக்கு மத்தியில் சில செய்திகளை எடுத்துச் சொல்கிற பொழுது மக்களை நாம் சொல்லுகிற அந்த செய்தியில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக வேண்டி பல்வேறு விதமான விமர்சனங்களை செய்கிறார்கள். அதில் முக்கியமான ஒரு விமர்சனம், இவர்கள் இஸ்லாமிய நாட்காட்டி என்று ஒரு புதுமையை ஏற்படுத்துகிறார்கள். பெருநாட்டுடைய விஷயங்களிலே புதுமையை புகுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை புறக்கணிக்கிறார்கள், ஹதீஸுகளை புறக்கணிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவியலிலே ஒன்றுமே தெரியாது என்று சொல்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் நம் மீது சுமத்தப்படுகிறது.
அப்ப அந்த குற்றச்சாட்டுகளுடைய உண்மை நிலை என்ன? நாம் சொல்லுகிற இந்த செய்தி குர்ஆனுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கும் உட்பட்டதுதானா என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக, சீர்தூக்கி பார்ப்பதற்காகத்தான் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இது நீண்ட ஒரு தலைப்பாக இருந்தாலும் எனக்கு வழங்கப்பட்ட நேரத்திற்குள் என்னால் இயன்றவரை இன்ஷா அல்லாஹ் செய்திகளை சொல்வதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன். முதல்ல ஆரம்பமாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், நாம் இஸ்லாமிய நாட்காட்டியை பற்றி பேசிய உடனேயே இஸ்லாமிய நாட்காட்டி வேண்டுமானால் போட்டுக்கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. இஸ்லாமிய நாட்காட்டி வேண்டுமானால் அது உலகத்தில் பயன்பாட்டில் எத்தனையோ நாட்காட்டிகள் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் ஒரு நாட்காட்டியை வைத்திருக்கிறார்கள், தமிழர்கள் ஒரு நாட்காட்டியை வைத்திருக்கிறார்கள், சீனர்கள் ஒரு நாட்காட்டியை வச்சிருக்கிறாங்க, யூதர்கள் நாட்காட்டி வச்சிருக்கிறாங்க. இப்படி உலகத்தில் பல்வேறு நாட்காட்டிகள் இருப்பதை போன்று ஒரு நாட்காட்டி அவர்கள் போட்டுக்கொண்டால் என்ன இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த நாட்காட்டியை இபாதத்திலே சேர்க்கக்கூடாது, இப்படி ஒரு பிரச்சாரமும் செய்யப்படுகிறது. அப்படியானால் நாம் சொல்லுகிற இந்த நாட்காட்டி, இந்த கேலண்டர், இது நாம நம்முடைய கற்பனையிலே உருவானதா? ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்காட்டிகளும் மனித கற்பனையிலே உருவாக்கப்பட்டதுதான். உலகத்தில் இருக்கிற இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆங்கில கேலண்டர், தமிழகத்திலே பயன்படுத்துகிற தமிழ் கேலண்டர், இப்படி உலகத்தில் என்னென்ன கேலண்டர் எல்லாம் பயன்பாட்டில் இருக்கிறதோ இந்த எல்லா கேலண்டருமே மனிதர்களுடைய கற்பனையிலே உருவான ஒன்றுதான். நாம் சொல்கிற இந்த கேலண்டர் இது மனித கற்பனையிலே உருவானதா, அல்லது இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியதா? இதான் நமக்கு முன்னாடி முதலாவதாக கேட்கப்படுகிற கேள்வி. இதற்கு நிச்சயமாக நாம் ஒரு விடை காண வேண்டும். எனக்கு விடை கண்டாதான் இதை தொடர்ந்து வருகிற அந்த பல பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வை பார்க்க முடியும். அப்ப இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற இந்த கேலண்டர் சிஸ்டம் முழுக்க முழுக்க மனித கற்பனையிலே உருவானது. ஆனா நாம் சொல்லுகிற அந்த கேலண்டருக்கு என்ன இல்லை, மனித கற்பனையிலே உருவானது அல்ல, இது முழுக்க முழுக்க அல்லாஹ் ஏற்படுத்தின ஒண்ணுங்க. இன்றைக்கு பயன்படுத்துகிற ஒரு கேலண்டர் ஆங்கில கேலண்டர், இன்றைக்கு தேதி 23 ஜூன் மாதம் 23ஆம் தேதி ஒரு கேலண்டர் வச்சிருக்கோமா இல்லையா? இந்த கேலண்டரோட நம்ம கேலண்டர் செய்ய முடியாது, ரெண்டும் சரிதான் என்று ஒரு முஸ்லீம் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. ரெண்டையும் சம அந்தஸ்திலே வைத்து ஒரு முஸ்லீம் பார்க்க கூடாது. முதல்ல தப்பு. அதற்கு முன்னாடி அடிப்படையான ஒரு செய்தி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான செய்தி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் எதை பற்றி பேசவில்லையோ, இஸ்லாம் எதை பற்றி பேசலையோ, உலக காரியங்கள், இப்ப கேலண்டர் எப்படி உலக காரியம் என்று சொல்கிறார்களே அதற்காக வேண்டி சொல்றேன், எதை பற்றி இஸ்லாம் பேசலையோ அந்த விஷயத்தில் உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகளை மனித அறிவு சொல்வதை நாம பயன்படுத்தினால் தப்பு கிடையாது. எதை பற்றி இஸ்லாம் பேசிவிட்டதோ, எதற்கு இஸ்லாம் வழிகாட்டுதல் ஏற்படுத்தி விட்டதோ அந்த விஷயத்தில் என்ன செய்ய முடியாது, உலக கண்டுபிடிப்புகளை நாம பயன்படுத்த முடியாது. இதை நம்ம அடிப்படையாக மனசில் வைத்துக் கொள்ளணும்.
இன்னைக்கு மனிதன் எத்தனையோ விஷயத்தை கண்டுபிடிக்கிறான் உலகத்துல. இந்த கம்ப்யூட்டர் பயன்பாடு இருக்கிறது. இந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்தலாமான்னு கேட்டா பயன்படுத்தலாம். இந்த மாதிரி உலகத்துல மனிதர்கள் எந்தெந்த விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறானோ அது என்ன செய்யலாம், அதை நாம பயன்படுத்தலாம். அதற்கு மாற்றாக அல்லது இஸ்லாம் அதை தடுக்காத வரை, நல்ல விளங்கிக்கணும் நீங்க, அதற்கு மாற்றாக ஒன்றை சொல்லாத வரை அல்ல இஸ்லாம் அதை தடை செய்யாத வரை. இஸ்லாம் அதற்கு மாற்றாக ஒரு வழிமுறையை சொல்லி இருந்தால் அல்லது அது தடுக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அது தடை. அப்ப இன்றைக்கு நாட்காட்டி என்று சொல்றோம். உலக கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தலாமான பயன்படுத்தக்கூடாது. வேற வழி இல்லாமல் இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம், சில விஷயத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஏன் இப்படி நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம்? கேலண்டர் எப்படி அமைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாகவே சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு கேலண்டரை ஒரு முஸ்லிம் எப்படி அமைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். இந்த இடத்துல இன்னொரு செய்தியை நீங்கள் பார்க்க வேண்டும். என்ன சொல்கிறார்கள்? இதை பற்றி பேசுகிற பொழுது இவர்கள் சந்திரனை வச்சு கேலண்டர் போட்டிருக்கிறாங்க. இவர்கள் சந்திரனை வச்சு கேலண்டர் போட்டிருக்கிறாங்க. ஆங்கில கேலண்டர் சூரிய அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. மக்களை திசை திருப்புவதற்காக வேண்டி சொல்லப்படுகிற வாதங்கள். இவங்க சந்திரனை வச்சு கேலண்டர் போட்டிருக்கிறாங்க. சூரிய கேலண்டர் சூரியனை அடிப்படையாக வைத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரெண்டுமே அல்லாஹ் ஏற்படுத்தினது தான். அஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் என்ன இருக்குது, கணக்கின்படி இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. அப்ப ரெண்டு என்ன செய்யலாம், நாம தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. இங்கேயும் ஒரு அடிப்படை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒவ்வொன்றும் என்ன தேவைக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொன்றையும் என்ன தேவைக்காக வேண்டி அது படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தேவைக்குத்தான் அது பயன்படுத்தப்படும். அது அல்லாஹ் என்ன செய்ய முடியாது, எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் நான் பயன்படுத்துவேன் என்று சொல்ல முடியாது. உதாரணமாக இன்றைக்கு ஆடு மாடுகளை எல்லாம் என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் நமக்கு ஹலாலாக ஆக்கியிருக்கிறான். ஆடு மாடுகளை ஹலாலாக ஆக்கியிருக்கிறான். அதை அறுத்து உண்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதை நாம் என்ன செய்யறோம், அறுத்து நாம் சாப்பிடுகிறோம் ஆடு மாடுகளை. அதே போன்ற 4 கால் பிராணி தான் நாய். அதை ஒரு மனிதன் உண்ண முடியுமா? ஒரு முஸ்லீமுக்கு அது ஆகமாக்கப்பட்டதா? கண்டிப்பாக இல்லையே. அதுவும் 4 கால் தான், இதுவும் 4 கால், சாப்பிட முடியாது. அது வேற தேவைக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு தேவை என்ன, வீட்டை பாதுகாப்பது, வேட்டையாடுவது, இந்த மாதிரி தேவைகளுக்காக வேண்டி அது படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எது எது என்னென்ன தேவைக்கு படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தேவைக்கு அது பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் படைச்சதான் என்று சொல்லி எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் என்ன செய்ய முடியாது, நாம பயன்படுத்த முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 38வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வமா ஹலக்ன ஸமாஅ வல் அர்ல வமா பைனஹுமா பாத்திலா. வானத்தையும் பூமியையும் அவ்விரண்டுக்கும் இடைப்பட்டவற்றையும் நாம் வீணுக்காக வேண்டி படைக்கல. இந்த வானம் பூமி அந்த இரண்டுக்கும் இடைப்பட்டது, இவை எதுவுமே இருக்குல்ல, வீணுக்காக வேண்டி படைக்கப்படவில்லை என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் சூரியனை வைத்து கேலண்டர் போட்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்களே, அவர்களுக்கு குர்ஆனே பதில் சொல்கிறது, சூரியன் அந்த தேவைக்கு படைக்கப்படல. நாட்காட்டி தேதிகளை காட்டுகிற அந்த கேலண்டருடைய தேவைக்காக வேண்டி என்ன செய்யப்படல, சூரியன் படைக்கப்படல. அது எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது, அது நேரத்தை குறிப்பதற்கு, ஒரு நாளுடைய அந்த நேரத்தை அறிவதற்காக வேண்டி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சூரியன் படைக்கப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். 17வது அத்தியாயத்தினுடைய 78வது வசனம், அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான்,
அகிமுஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ர் கான மஷ்ஹூதா. சூரியன் சாய்ந்ததில் இருந்து இரவினுடைய இருள் சூடும் வரை தொழுகை நீங்கள் நிலைநாட்டுங்கள். ஃபஜ்ருடைய தொழுகையையும் நிச்சயமாக ஃபஜ்ருடைய தொழுகை சான்று கூறுவதாக இருக்கிறது. அப்ப சூரியன் எந்த பயன்பாட்டிற்கு படைக்கப்பட்ட என்பதாக ரப்பல் ஆலமீன் அதை தெளிவாக சொல்கிறார். ஒரு நாளுடைய வக்த் நேரத்தை காண்பிப்பதற்காக வேண்டி சூரியன் படைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் குர்ஆன் சொல்றது. அப்ப அந்த சூரியனை கொண்டு என்ன செய்யக்கூடாது? கேலண்டர், சூரிய கேலண்டர் தானா பின்னாடி சொல்றேன், அது உண்மை அல்ல. இன்றைக்கு இருக்கிற இந்த கிரிகோரியன் கேலண்டரை சூரிய கேலண்டர் சொல்கிறார்களே, அது உண்மை அல்ல. அதை நான் பிறகு சொல்கிறேன். சூரிய கேலண்டரை வைத்துக் கொண்டாலும் கூட என்ன செய்யப்படல? சூரியன் கால் நேரத்தை தேதியை காட்டுவதற்காக வேண்டி படைக்கப்படல. அதனுடைய நோக்கம் என்ன? நேரத்தை காண்பிப்பதற்காக வேண்டி. அப்ப அந்த தேவைக்கு தான் என்ன செய்யப்படணும்? அது நமக்கு பயன்படுத்தப்படணும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்ததாக சொல்கிறார், அப்ப நாட்காட்டியை எதை அடிப்படையாக கொண்டு உருவாக்குவது? நாட்காட்டி இஸ்லாமிய அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். அப்ப அது எந்த அடிப்படையில அந்த நாட்காட்டியை உருவாக்குவது? அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகா சொல்கிறார். சந்திரன் தான் அதற்கு அடிப்படை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பற்றி அழகா தெளிவுபடுத்துறாங்க. 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ ரியாஅ வல் கமர நூரன் வ கத்தரஹு மனாஸில லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப். சூரிய சந்திரனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவன் தான் சூரியனை பிரகாசமாகவும் சந்திரனை ஒளியுள்ளதாக ஆக்கிறான். ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு அதற்கு மாறி மாறி வரக்கூடிய படித்தரங்களை ஏற்படுத்தினான். அப்ப சந்திரனுடைய பயன்பாடு என்ன? அதற்கு ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த படித்தரங்கள் என்ன? அதுதான் உங்களுக்கு தேதியை காட்டக்கூடியது. அப்ப சந்திரனுடைய வேலைதான் தேதிகளை அறிவிக்கக்கூடியது. அதை அடிப்படையாக கொண்டுதான் என்ன செய்யணும்? நீங்கள் நாட்காட்டியை உருவாக்கணும். என்ன செய்யணும்? தங்களுடைய நாட்காட்டியை அந்த அடிப்படையில தான் உருவாக்க வேண்டும் என்றுதான் திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்ப இந்த அடிப்படையில தான் ஒரு கேலண்டர் செய்யப்படணும், அது உருவாக்கப்பட வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தேவைக்காக வேண்டி அதை அமைத்து தந்திருக்கிறார். அப்ப அதை விட்டு இரண்டு என்ன செய்யறாங்க? அதை திசை திருப்பும் விதமாக அதை வைத்து போட்டுக் கொள்ளலாம், இதை வைத்து போட்டுக் கொள்ளலாம் என்று திசை திருப்பக்கூடிய ஒரு சூழலை நாம பார்த்தோம். அப்ப அந்த கேலண்டருக்கு படித்தரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்து இன்னென்ன அடிப்படையிலே அது அமைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஒரு மாதத்திற்கு எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் என்றும் திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஒரு மாதத்திற்கு எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் என்பதையும் திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஒரு ஆண்டுக்கு எத்தனை மாதங்கள் என்பதையும் திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப இந்த அடிப்படையில் எல்லாம் அதை பேசாம வெறுமனே என்ன செய்யப்படுகிறது? சூரியனும் சந்திரனும் அல்லாஹ் படைத்ததுதான். ஆகவே என்ன செய்து கொள்ளலாம்? நாம் என்ன செய்யலாம்? எதையும் வைத்து கேலண்டர் போட்டுக் கொள்ளலாம். இப்படி பேசக்கூடிய நிலைகளை பார்க்கணும். அப்படி சொல்லக்கூடியவர்கள் நாம இந்த கேலண்டரை பற்றி பேசினார், அதுல வரக்கூடிய அந்த பெருநாட்களை பற்றி பேசினால் அதை திசை திருப்பக்கூடிய சூழ்நிலை. இவர்கள் குர்ஆன் ஹதீஸை பேசல, இவர்கள் வெறுமனே விஞ்ஞானத்தை பேசுகிறார்கள், இவர்கள் ஹதீஸ்களை புறக்கணிக்கிறாங்க. இப்படி எல்லாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழலை நாம பார்க்கிறோம். அப்ப சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் நாட்காட்டி உருவாக்கப்பட வேண்டும் என்று திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்லியிருக்கிற பொழுது அதற்கு மாற்றமான ஒரு கேலண்டரை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு அதை தூக்கி பிடிப்பவர்கள் இந்த அடிப்படையில் கேலண்டர் போட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை என்ன சொல்கிறார்கள்?
இது விலகிவிட்டது, இவர்கள் இபாதத்தில் புதிய விஷயங்களை ஏற்படுத்துறாங்க, இப்படி சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப நாட்காட்டியை பற்றி நான் விரிவாக பேசல. காரணம், நாட்காட்டியை பற்றி பேசுவதற்கு தனித்தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதில் சில குறிப்பிட்ட செய்திகளை மட்டும் சொல்றேன். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லும் பொழுது சூரிய கேலண்டர் சொல்கிறார்களே, அந்த சூரியனும் என்ன செய்யப்படல, இந்த கேலண்டர் இல்லை என்று சொன்ன உண்மையிலே சூரியனை வச்சு கேலண்டர் போடல. உதாரணமாக ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். இன்றைய தினத்தில், இன்றைய நாளில் நோட்டீஸ் டைம் இருக்கா, எத்தனை மணி ஒர்க் முடியுது, செய்தி சொன்னால் முடிக்க முடியாது. மகரிப் அப்புறம் பேசுவோம். 5 நிமிஷம் தான் மகரிபுக்கு இருக்குது. மகரிப் முடிஞ்ச விஷயம் அந்த தலைப்பை தொடர்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லனஹ்ததி லௌலா அன் ஹதானா அல்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய ஆரம்ப உரை சிறிய தடைப்பட்ட பிறகு மீண்டும் என்னுடைய தலைப்பை நான் கொண்டு வந்தேன். நபி வழியே நம் வழி என்ற அந்த தலைப்பில் ஆரம்பமாக ஒரு சில செய்திகளை நான் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். அதைத் தொடர்ந்து சகோதரர் சிங்கிஸ்கான் அவர்கள் இன்றைக்கு பயன்பாட்டிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நாட்காட்டி எந்த அளவுக்கு கோளாறுடையது, அது முஸ்லீம் சமூகத்தினால் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, அதைவிட ஒரு சிறந்த நாட்காட்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறான் என்பதை மிக அழகான அடிப்படையிலே ஆணித்தரமாக பல செய்திகளை உங்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொன்னார். நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். ஆனால் அந்த படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நோக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே தான் அது பயன்படுத்தப்பட வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில சந்திரனைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு நாட்களை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிறார். அதையும் அவர்கள் தங்களுடைய வாதத்திலே அவர்கள் குறிப்பிட்டார்கள். 2வது அத்தியாயத்தினுடைய 189 வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடும் பொழுது, யஸ்அலூனக அனில் அஹில்லத்தி குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ், தேய்ந்து வளரக்கூடிய அந்த பிறைகளை பற்றி நபி அந்த மக்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். மவாகீத்து லின்னாஸ், அது மனிதர்களுக்கு தேதியை காட்டக்கூடியது. ஒரு ஹஜ், அது ஹஜ்ஜையும் அறிவிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அப்ப சந்திரனை அடிப்படையாக கொண்ட அந்த நாட்காட்டி முஸ்லீம் சமுதாயத்திற்கு மட்டுமே உரியது அன்று, அல்லது வருடத்திலே குறிப்பிட்ட 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள், ஷாபானுடைய இறுதியிலே ரமலானுடைய பிறையை தெரிவதற்காக வேண்டியும், ரமலானுடைய இறுதியிலே ஷவ்வாலுடைய பிறையை தெரிந்து கொள்வதற்காகவும், துல்ஹஜ் மாதத்துடைய 10ஆம் நாளை தீர்மானிப்பதற்காக வேண்டி துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப பிறையை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே இந்த பிறை பயன்படுத்தப்படுகிறதே, அதற்காக வேண்டி அல்ல அது படைக்கப்பட்ட நோக்கம். அது மவாகீத்து லின்னாஸ், மனிதர்களுக்கு தேதியை காட்டுவதற்காக வேண்டி படைக்கப்பட்டது. குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே ஆனால்
இந்த நாஸ் என்ற பதம் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்ரின் வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். மனித சமூகமே, நீங்கள் அனைவரும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் பிறந்தவர்கள். உங்களுக்கு மத்தியிலே குலங்களாக கோத்திரங்களாக நாம் பிரித்து வைத்திருப்பது நீங்கள் ஒருவர் மற்றவரை அடையாளம் கண்டுகொள்வதற்கு. அந்த இடத்திலேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு பயன்படுத்துகிறார். யா அய்யுஹன் நாஸ் குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபன் வலா தத்தபி ஹுத்வாத்தி ஷைத்தான். மனித சமூகமே, நீங்கள் உண்ணக்கூடிய உணவு தூய்மையானதாகவும் அனுமதிக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். இது முஸ்லிம்களுக்கு மட்டும் உரியது அன்று, மனித சமூகத்திற்குரியது. அப்ப இந்த மாதிரி திருமறை குர்ஆனிலே நாஸ் என்று வருகிற அனைத்து பதங்களையும் எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் உள்ள ஒன்றை குறிப்பிட்ட ஒரு முஸ்லீம் சமூகம் என்ற வட்டத்திற்குள்ளே சுருக்கி, அதையும் சுருக்கி வருடத்திலே 3 நாட்களுக்கு மட்டுமே உரியது என்று இன்றைக்கு மாற்றி வைத்து விட்டார்கள். இது யகூதிகளால் இந்த சமுதாயத்திலே திணிக்கப்பட்ட மிகப்பெரிய சதியுடைய விளைவு. இந்த அல்லாஹ்வுடைய நாட்காட்டியின் பக்கம் இந்த சமூகம், இந்த ஒட்டுமொத்த மனித சமூகமும் வந்துவிடுமையானால் ஒட்டுமொத்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்திவிடும். எந்த வகையிலும் அது ஏற்பட்டுவிடக் கூடாது என்று யூதர்கள், இஸ்லாமிய எதிரிகள் அவர்கள் ஏற்படுத்த சதியிலே இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறார். அப்ப இப்படி நாம் சொன்ன உடனே என்ன சொல்கிறார்கள்? மீண்டும் ஒரு தவறான வாதத்தை சொல்லி மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். என்ன அது? இன்றைக்கு சந்திரனை அடிப்படையாக கொண்டு இவர்கள் நாட்காட்டி போட்டிருக்கிறார்களே, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே உள்ளதா? இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் உள்ளதா? இஸ்லாமிய மாதங்கள் என்று இவர்கள் குறிப்பிடுகிறார்களே, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா என்று கேட்கிறார்கள். மக்களுடைய அறியாமையை பயன்படுத்திக் கொண்டு. இப்ப மக்களுக்கு என்ன விளங்குது? நம்ம ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி சரி நிலையே இல்லையே, ஹிஜ்ரி நாட்காட்டி என்று ஒன்றே இல்லையே. உடனே மக்களுக்கும் அது சரி போல தோணுகிறது. இந்த இடத்துல நீங்கள் சற்று ஆழமாக இந்த செய்தியை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஹிஜ்ரி கேலண்டர் என்ற பெயர் வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்திலே இல்லாமல் இருக்கலாம். நாங்க ஹிஜ்ரி கேலண்டர் வச்சிருக்கிறோம். உமர் அலிலாஹ் அப்படியே கொண்டு வந்ததுனால அந்த பேரை வச்சிருக்கிறோம். இந்த பேர் பிடிக்கலையா, அந்த பேரை மாத்துங்க, நாங்க தயாரா இருக்கிறோம். இஸ்லாமிய கேலண்டர் போடுங்க, நாங்க தயார். அல்ல சந்திர நாட்காட்டின்னு போடுங்க, அதுக்கு நாங்க தயார். என்ன பெயரை வேண்டுமானால் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நாங்கள் சொல்லுகிற அடிப்படை நாட்காட்டிக்கு அல்லாஹ் சொல்லுகிற அடிப்படையிலே சந்திரனை அடிப்படையாக வையுங்கள். இந்த பெயர் அல்ல எங்களுக்கு பிரச்சனை. நாளைக்கே நாங்கள் இந்த பெயரை மாற்ற தயார். நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த பெயர் இருந்தது என்று வாதிக்க நாங்கள் வரவில்லை. இல்லை, இந்த பெயர் இல்லை. ஆனால் இதை தவிர மற்ற அனைத்து அம்சங்களும் அல்லாஹ்வுடைய ரசூலால் அங்கீகரிக்கப்பட்டது. அதை இந்த சமுதாயத்திற்கு தவறாக இன்றைக்கு வழிகாட்டுகிறார்கள். ஹிஜ்ரி நாட்காட்டி என்ற பெயர் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாங்க. ஆனா நாட்காட்டி என்று ஒன்று வேண்டுமா இல்லையா? முதல்ல அதை தீர்மானம். அவர் தெளிவாக சொன்னார். கிறிஸ்தவ நாட்காட்டி அதனுடைய பெயர்கள் இணை வைப்பு தெய்வங்களின் பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறது. ஒரு முஸ்லீம் எந்த கட்டத்திலையும் இணை வைப்புக்கு துணை போகவே கூடாது. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். இணை வைப்பு என்பது மிகப்பெரிய அக்கிரமம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் ஹராம் என்று சொல்கிறது. அப்ப இன்றைக்கு ஜனவரி, பிப்ரவரி என்று அழைக்கப்படுகிற இந்த அனைத்து பெயர்களும் இணை வைப்பின் பெயர்களாக இன்றைக்கு இருக்கிறது.
அப்ப இஸ்லாமிய அடிப்படையிலே ஒரு நாட்காட்டி உருவாக்கப்படணும். நாட்காட்டி தேவை. நாட்காட்டி இல்லைன்னா உலகம் இயங்காதுங்க. இன்னைக்கு நாட்காட்டி என்று ஒன்று இல்லை என்றால் இந்த உலகம் இயங்குமா? நிச்சயமாக இயங்காது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இது தீர்மானிக்கப்பட்டது ஒரு மாதத்திற்கு முன்பு. இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த நிகழ்ச்சி தீர்மானிக்கப்பட்டது ஒரு மாசத்துக்கு முன்னாடி. நாட்காட்டி இல்லை என்றால் இந்த நாளை தீர்மானிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. தீர்மானிக்க முடியாது. நாட்காட்டி இல்லைன்னா இந்த நாளை தீர்மானிக்க முடியாது. ஒரு நல்லது கெட்டது செய்ய முடியாது. திருமணத்தை தீர்மானிக்க முடியுமா? ஒரு பிரயாணத்தை தீர்மானிக்க முடியுமா? ஒரு கடையை திறக்கிறோம் வியாபாரத்துக்கு தீர்மானிக்க முடியுமா? எதையும் தீர்மானிக்க முடியாது. அப்ப நாட்காட்டி என்பது மனித சமூகத்துடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒன்று. அப்ப இஸ்லாம் எல்லாத்திற்கும் வழிகாட்டுதுன்னு சொல்றோம். நாட்காட்டுக்கு இஸ்லாத்துல வழிகாட்டுதல் இருக்கா இல்லையா? ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆயத்தில் சொல்கிறார். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு, இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறார். எப்படிப்பட்ட தூதர்? அழகான தீன், சத்தியமான மார்க்கத்தை கையிலே கொடுத்து அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். அது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கொள்கையையும் ஜெயிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப நாட்காட்டி என்பது மனித சமூகத்துடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒன்று. இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிற காலண்டரை பார்க்கிறோம், இணை வைப்பு இருக்குது. அது மட்டும் இல்ல, சகோதரர் செங்கிஸ்கான் குறிப்பிட்டதை போன்று இஸ்லாமிய நடைமுறைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாற்றம். ரசூலுல்லாஹ் குறைந்தபட்ச எண்ணிக்கை 30 நாங்க, 29 நாங்க, அதிகபட்ச எண்ணிக்கை 30 நாங்க, மாசத்துக்கு 28, 31 என்று அந்த இஸ்லாமிய வரம்பு மீறப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் வானத்தை பூமியை படைக்கும் போதே சொல்லிட்டான் வருடத்திற்கு 12 மாசம் என்று. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 10 மாசம் தான் இருந்துச்சு. இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் நிறைந்த அந்த காலத்தை பின்பற்ற முடியாது. என்ன செய்யறது? முஸ்லீம்கள் எதை தீர்வா கொடுக்கிறது? கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். அதுக்கு நாம தயாரா இல்லை. அது போகட்டும். குர்ஆன் 2வது அத்தியாயத்தினுடைய 282வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததயன்தும் பிதைனி இலா அஜல்லின் முஸம்மா ஃபக்துபூஹு. மூமின்களே, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் குறித்த தவணையின் மீது, குறிப்பிட்ட தவணையை சொல்லி நீங்க கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் அதை நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க. முஸ்லீம்களாகிய நாம் எப்படி எழுதுவது? யோசிச்சு பாருங்க. குறிப்பிட்ட தவணை இருக்கணும் இல்லைங்க. 2 மாசம் கழிச்சு தர்றேன்னு சொல்றோம். அந்த 2 மாசம் இந்த நாள்ல தருவன் எப்படி எழுதுறது? குர்ஆனுடைய இந்த கட்டளை எப்படி முஸ்லீம்கள் பின்பற்றுவது? யோசிச்சு பாருங்க. விஷயத்திற்கு வருவோம். அப்ப இஸ்லாமிய கேலண்டர் வேணும் என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் எப்படி போகும்? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிற கேலண்டர் இருக்குல்லங்க, இஸ்லாமிய நாட்காட்டி என்று ஹிஜ்ரி நாட்காட்டி போடுகிறோமே, இது அடிப்படை அவர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அடிப்படை. அதற்குள்ள நுழைஞ்சால் டாபிக் வர மாதிரி போயிடும். இஸ்லாமிய அங்கீகாரம் இருக்கா இல்லையா? ஹிஜ்ரி என்ற பெயருக்கு வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம். ஹிஜ்ரி என்ற அந்த பெயருக்கு வேண்டுமானால் அது இல்லாமல் இருக்கலாமே தவிர அது அல்லாத மற்ற எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பா என்ன இருக்குது? இஸ்லாமிய அந்த அங்கீகாரம் என்பது கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு இருக்குங்க. உதாரணமாக நீங்கள் சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆயத்திலே குறிப்பிடுகிறார், இன்ன ஐத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்து ஹுரும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடும் பொழுது ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள் என்பது அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டது. அல்லாஹ்வால தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. இந்த மாதத்தில் 4 மாதங்கள் ஹுர்மத்துடைய மாசம். 4 மாசம் என்பது ஹுர்மத்துடைய மாதம் என்று திருமறை குர்ஆன் சொல்லுது. இந்த ஹுர்மத்துடைய மாதங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை குறிப்பிட்டாங்க?
இஸ்லாமிய அங்கீகாரம் இருக்கான்னு கேட்கிறாங்கல்ல, அதற்குரிய பதிலை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம இஸ்லாமிய நாட்காட்டியில என்ன சொல்கிறோம்? முஹர்ரம் மாதத்தில் இருந்து துல்ஹிஜ்ஜா மாதம் வரைக்கும் சொல்கிறோம். முஹர்ரம் என்பது 1வது மாதம், துல்ஹிஜ்ஜா என்பது 12வது மாதம் என்று அந்த மாதத்தை கணக்கெடுக்கிறோம். இந்த மாதத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அங்கீகாரம் இருக்கா இல்லையா, அதான் சப்ஜெக்ட். நீங்க எதை பார்க்கணும்? நாம புகாரில 3197 ஹதீஸாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆயத்திற்கு விளக்கமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம் பூமி படைக்கப்பட்டதுல இருந்து ஆண்டுக்கு 12 மாதம் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் மின்ஹா அர்பாத்து ஹுரும் என்று சொல்கிறார். அதுல 4 மாதங்கள் புனிதமானது. அந்த 4 மாதத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது புகாரில் இந்த செய்தி இருக்கிறது. எங்க சொன்னாங்க? ஹஜ்ஜத்துல் வதாவில வச்சு மினால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க செய்தி. ஹஜ்ஜத்துல் வதாவில 10ஆம் நாளில மினாவில வச்சு சொல்றாங்க. வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளில் இருந்த நிலைக்கு காலம் திரும்பிவிட்டது. ஏன் ரசூல் அந்த வார்த்தை சொல்றாங்க? யோசிச்சு பாருங்க. ரசூல் அந்த நாளிலே அந்த நாளை சரி பண்ணி கொடுத்தாங்க. வரலாறுகளிலே அது மறைக்கப்படுகிறது. ஏன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ஜி கடமையாகி 2 ஹஜ்ஜி ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்தாங்க. அந்த கடமையான ஹஜ்ஜிலே முதல் ஹஜ்ஜி ரசூலுல்லாஹ் போகல ஹஜ்ஜிக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய தலைமையில மக்கள் ஹஜ்ஜிக்கு சென்றார்கள். அது துல்ஹஜ்ஜி மாதத்தில் அந்த ஹஜ்ஜி நடக்கல, அது வேற மாசம் நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற ஹஜ்ஜி தான் துல்ஹஜ்ஜா மாதத்தில் நடந்த ஹஜ்ஜி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் குறிப்பிடுறாங்க. அதற்கு முன்னாடி இருந்த அந்த குளறுபடிகளை எல்லாம் சரி பண்ணி கொடுத்து வானம் பூமி என்றைக்கு படைக்கப்பட்டதோ அன்றைக்கு இருந்த அந்த பழைய நிலைக்கு வானம் திரும்பி இருக்கிறது, அந்த காலம் திரும்பி இருக்கிறது. ஆண்டு என்பது 12 மாதங்களாகும். அவற்றின் 4 மாதங்கள் புனிதமானது. அந்த புனித மாதம் எது? துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், ஜமாத்துல் அவ்வல் ஆகிருக்கும் ஷாபானுக்கும் இடைப்பட்ட ரஜப் மாதம். அதுல ரசூலுல்லாஹ் குறிப்பா சொன்னாங்க, ரஜப் என்பது பலரும் பலமா வச்சிட்டு இருக்கிறாங்க. முதற் குலத்தை சார்ந்தவர்கள் எதை ரஜப் என்று சொல்கிறார்களோ அந்த ரஜப் மாதம் நாங்க ரசூல். அல்லாஹ் அக்பர். முதல் குலத்தை சார்ந்தவங்க எதை ரஜப் மாதம் என்று சொல்கிறார்களோ அந்த ரஜப் மாதம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அதை தெளிவுபடுத்துறாங்க. அப்ப 4 மாதங்களுடைய பெயர்கள் ஹதீஸ்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கா இல்லையா? குர்ஆனுக்கு விளக்கமாக அல்லாஹ் 4 மாசத்தை ஹுர்மத்துடைய மாசம்ன்றான். அந்த 4 ஹுர்மத்துடைய மாசம் எது என்பதை ரசூலுல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துறாங்க. துல்காதா, துல்ஹஜ்ஜா, முஹர்ரம், அடுத்து சொன்னாங்க ரஜப் என்று சொன்னார்கள். அப்ப இந்த 4 ஹுர்மஸ்தி மாசம் எப்படிங்க தீர்மானிக்கிறது? இன்றைக்கு அதை அப்படியே மாத்திக்கலாமா? சந்திரனை படைச்ச அல்லாஹ் தான் சூரியனையும் படைச்சான். இதை பின்பற்றினா அதையும் பின்பற்றலாம் என்றால் அப்ப இந்த 4 மாசத்தை என்ன பண்ணுவீங்க? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாத்துவீங்களா? யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாதத்தை நிறுவுவதற்காக வேண்டி மக்களை தவறான வழிக்கு திருப்புகிறீர்கள். இதற்கு என்ன பதில்? அப்ப இஸ்லாமிய அங்கீகாரம் இருக்கானா? இருக்கு. ஹிஜ்ரி ஆண்டு என்ற அந்த பெயருக்கு வேண்டுமானால் ரசூலுடைய அங்கீகாரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதிலே வைக்கப்பட்ட மாதங்களுக்கு அங்கீகாரம் ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அடுத்த அத்தியாயம் அல்லாஹ் சொல்ற 285 வசனம் அல்லாஹ் சொல்றான், ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு. அது ரமலானுடைய மாசத்தை அல்லாஹ் பேசிட்டானா இல்லையா? ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாசத்துல தான் குர்ஆன் இறங்கிச்சுன்றான் அல்லாஹ். அப்ப ரமலானுடைய மாசத்தை குர்ஆன் பேசியிருக்கா இல்லையா? அப்ப வருடத்துடைய 5 மாதங்களே குர்ஆன் குறிப்பிட்டிருக்கிறது. அப்ப எப்படி இஸ்லாம் அங்கீகாரம் இல்லைன்னு சொல்ல முடியும்? இதுக்கு யாரை ஏமாற்றுகிறீர்கள்? அல்லாஹ் ஏமாற்றுகிறீர்களா? 5 மாதங்களுடைய பெயர்கள் அல்லாஹ்வுடைய தூதரால பட்டவர்த்தனமாக சொல்லப்பட்ட பிறகு ஹிஜ்ரி காலத்துக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்றால்
யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல வேண்டிய விஷயமா இல்லையா? அப்ப ரமலானுடைய அதாவது வருடத்துடைய நாட்கள் மாசங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதரால் தெளிவாக அறிவிக்கப்பட்டு விட்ட பிறகு இது இஸ்லாமிற்கு சம்பந்தம் கிடையாது, இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத காலண்டரு, உலகத்தில் இருக்கிற எல்லா காலண்டரை போல இது ஒரு காலண்டரு, கண்டிப்பா இல்லை. அவர் கேட்டார் ஒரு கேள்வி, இன்றைய தினத்தில் ஷாபானுடைய பிறை 15 என்பதற்கு இன்றைக்கு அல்லாஹ் ப்ரூஃப் வச்சிருக்கிறான். இன்றைக்கு நிரூபிக்க முடியும் முஸ்லிம்களால், வானத்தில் இருக்கிற பிறையினுடைய வடிவத்தை வைத்து முஸ்லிம்களால் நிரூபிக்க முடியும். கிறிஸ்தவ கேலண்டரை பின்பற்றக்கூடியவர்கள், அதை உருவாக்கியவர்களால் இன்றைக்கு தான் ஜூன் 23 என்பதை நிரூபிக்க முடியுமா? ஆதாரம் இருக்கா? ஒன்னும் இல்ல. வாழையடி வாழையாக வந்ததை தவிர வேற எந்த ஆதாரமும் அவங்களுக்கு கிடையாது. வாழையடி வாழையாக பின்பற்றி வந்தோம் என்பதை தவிர என்ன இல்ல, வேற எந்த விதமான ஆதாரமும் அவரிடத்திலே கிடையாது. அடுத்து சூரிய கேலண்டர் சொல்றாங்கல்ல, அதாவது உண்மையா? அது உண்மை இல்லை. சூரிய கேலண்டர் உண்மை இல்லை. சூரியனை சுத்தி கொண்டு சூரியன் இருக்குது, சூரியனை பூமி சுத்தி வருதுங்க. சூரிய கேலண்டர் சொல்றாங்கல்ல, அது உண்மை இல்ல. எதை வச்சு கணக்கு பண்றான்? வருஷத்துக்கு 365 நாளை யோசிச்சு பாருங்க. சூரியன் ஒரு இடத்துல இருக்குது, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. அப்படி சூரியனை சுற்றி வரும் பொழுது சுற்ற ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துல அதே இடத்துல முடிக்கும் பொழுது 365 நாள் ஆகுது. 365 கால் நாள் ஆகுது. அதனால தான் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு பிறகும் லீஃப் ஆண்டு சொல்லி பிப்ரவரி ஒரு ஆளை கூட்டுறான். இப்ப எப்படி இதை கணக்கு பண்றாங்க? பூமி இருக்குது, சூரியன் இருக்குது. பூமி ஒரு முறை சூரியனை சுற்றி வந்து விட்டது என்று எப்படி தீர்மானிக்கப்படும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் தீர்மானிக்க முடியாது. உதாரணமா அந்த 2 பொருளை வச்சுக்கிறீங்க. இந்த 2 பொருள் இருக்குதுங்க. இந்த 2 பொருள் ஒரு பொருளை சுற்றி வருது, ஒரு சுற்றை முடித்து விட்டது என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இந்த 2 மட்டும் தான் முடியாது. இந்த 2ஐயும் தொடாத 3வது ஒரு பொருள் இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? அது சுத்தி வந்துருச்சுன்னு சொல்ல முடியும். இந்த 3வது பொருள் என்ன? நட்சத்திரத்தை தான் வச்சிருக்காங்க. எந்த கணக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்களோ, நுஜூமை வைத்து நீங்கள் கணக்கிடாதீர்கள், நட்சத்திரத்தை வச்சு நீங்க கணக்கு பண்ணாதீங்க என்று எந்த நுஜூமுடைய கணக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்களோ அந்த நுஜூமை தான் பயன்படுத்துகிறார்கள். இந்த 365 நாள் கணக்கு சுத்திருச்சின்னு சொல்றதுக்கு. பூமி சூரியனை சுற்றும் பொழுது ஒவ்வொரு 13 நாட்களுக்கு ஒரு முறையும் ஒரு நட்சத்திரத்தை கணக்கு வச்சிருக்கிறான். கடைசியா உள்ளது மட்டும் 14.25 நாள் வருது. அதனால தான் 365 நாள். இந்த நட்சத்திரத்தை வச்சுதான் ஒரு முறை சுற்றி வந்து விட்டது என்று கணக்கிடுகிறார்கள். ஆனா இதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்ன முஸ்லீம்கள் உஷாராயிருவாங்க. நட்சத்திர கணக்கு என்பது முஸ்லீம்களுக்கு தடுக்கப்பட்டது. முஸ்லீம்கள் உஷாராயிர கூடாது சூரிய காலண்டரான். ஆனா உண்மையிலேயே அது சூரிய காலண்டர் அல்ல, அது நட்சத்திர காலண்டர். அப்ப அல்லாஹ் சொல்கிற காலண்டர் தான் இந்த உலகத்திற்கு தேவையானது, சரியான காலண்டர். அதைத்தான் பின்பற்றுங்கன்றோம், வேற ஒன்னும் சொல்லல. இப்ப என்ன சொல்றாங்க? சரி நாட்காட்டி வேணா போட்டுக்கிறங்க, இபாதத்துக்கு அதை கொண்டு சேர்த்துறாதீங்க. நாட்காட்டியை போட்டுக்கிற கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாங்க. இப்போ நாட்காட்டியை போட்டுக்கிறங்க, பிரச்சனை இல்லை, இஸ்லாமிய அங்கீகாரம் வேணா வச்சுக்கிறங்க, ஆனா இபாதத்துல கொண்டு சேர்த்துறாதீங்க. ஏன் சேர்க்க கூடாது? உலக காரியத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நீங்க, ஆனா மார்க்கத்தில் கொண்டு சேர்த்துறாதீங்க. அல்லாஹ் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லணும். அல்லாஹ் சொல்லலைன்னா நமக்கும் பிரச்சனை, விட்டு போயிடலாம். நம்ம நினைச்சுக்கலாம் உலகத்தை பயன்படுத்திக்கிட்டு ஆகறதுக்கு மறுமைக்கு வேற மாதிரி போயிடலாம். ஆனா அல்லாஹ் ரெண்டையும் சேர்க்கல சொல்கிறான். யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். நபியே, இந்த மக்கள் கேட்கிறாங்க, தேய்ந்து வளரக்கூடிய பிறைகளை பற்றி இந்த மக்கள் கேட்கிறாங்க, அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். மவாகீது லின்னாஸ், அது மனிதர்களுக்கு தேதியை காண்பிக்கும். ஒல் ஹஜ், அதுதான் ஹஜ்ஜையும் அறிவிக்கும். அதுதான் ஹஜ்ஜையும் அறிவிக்கும். அப்ப உலகத்துக்கு எது தேதியை காட்டுதோ, உலக காரியத்திற்கு எதை பயன்படுத்துறோமோ அதுதான் இபாதத்தையும் தீர்மானிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதைத்தான் நாம சொல்றோம்.
ஒரு கேலண்டர் போடுறீங்க, அந்த கேலண்டரில் இன்னைக்கு துல்லியமாக கணக்கிடப்படுகிறது, அதை பின்பற்றினா என்ன? உதாரணமா தொழுகை எடுத்துக்கிறீங்க, ஒன்றை எடுத்து ஒன்றை இன்றைக்கு புறந்தள்ளக்கூடிய மக்களை பார்க்கிறோங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஷம்சு வல் கமரி பிஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் கணக்கின்படி இருக்கின்றான். அந்த சூரியனுடைய கணக்கை நாங்கள் எடுத்துக்குவோம். ஏன்? தொழுகைக்கான அவுகாத்து ஸலாத் எல்லா பள்ளிவாசலையும் இன்றைக்கு வருடத்திற்கு ஒரு முறை தொங்க விடப்படுகிறது. இஸ்லாமிய தொழுகை வக்துக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ளதா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் இந்த மாதிரி ஒரு அட்டவணை மஸ்ஜிது நபவியிலே தொங்க விடப்பட்டதா? அல்லாஹ்வுடைய ரசூல் மௌத்தாகிற வரை அந்த ஒரு நடைமுறைக்கு அங்கீகாரம் கொடுத்து சென்றார்களா? கேட்ட என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் உயிரோடு வாழ்ந்த காலத்துல ஒரு வார காலம் மழை பெஞ்சது, சூரியனே தெரியல, அதனால வக்த தீர்மானிக்க முடியல. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் கணக்கு பண்ண சொல்லிட்டாங்க, அதனால கணக்கு பண்ணலாம். இஸ்லாத்தின் அடிப்படையை விளங்கிக் கொண்டே தங்களுடைய சாதகமான சூழ்நிலை வருகிற பொழுது மாறிடுறாங்க. சொல்றவங்களுக்கே தெரியும் அது தப்பான ஆதாரம் என்று. ஏன்? இஸ்லாத்தின் நிலைப்பாடு இருக்குதுங்க. ஒரு விஷயம் நிர்பந்தத்திற்காக வேண்டி அனுமதிக்கப்பட்டால் அதை முழுக்க பயன்படுத்த முடியாது. பன்னிக்கறி இஸ்லாத்துல ஹராம. ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன், சாப்பிடறதுக்கு உணவே கிடைக்கல, எதையாவது சாப்பிடலன்னா மௌத்தா போயிருவேன்னு தெரியுது, பன்னிக்கறி மட்டும்தான் அங்க இருக்குது, என்ன செய்யணும்? முஸ்லீம் அதை சாப்பிடுவது முஸ்லீமுடைய கடமையை. சாப்பிடா மௌத்தா போனா அல்லாஹ்ட பதில் சொல்லணும். ஏன்னா அல்லாஹ் அனுமதிச்சுட்டான். நிர்பந்திக்கப்பட்டால் என்ன செய்யுங்க? அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அப்ப நிர்பந்தத்தில் ஒரு விஷயம், அதுக்காக வேண்டி வருஷம் உள்ள திமுன்னு சொல்ல முடியுமா? அது போலத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு வார காலத்துக்கு முடியலன்னா ஒரு வாரம் கணக்கிட்டாங்க. அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் கணக்கு பண்ண சொன்னாங்களா? சூரியனை பார்க்க சொன்னாங்க, சூரியனில் நிழலை பார்க்க சொன்னாங்க, அதனால் வானத்தில் ஏற்பட்ட நிறத்தை பார்க்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? எல்லா பள்ளிவாசல்லையும் போர்டு தொங்கப்பட்டிருக்கு, ஃபஜ்ரு 4:42. அதெல்லாம் போகட்டும், நோன்புக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு எப்படி நிறைவு பண்ணாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க, இதா ரஅய்துமுல் லைல, இரவு முன்னோக்கி வருவதை நீங்கள் பார்த்தால், எந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு இன்றைக்கு சூமூலி ரூயத்திஹி இதை ஒன்னதான் பாடுவாங்க. எந்த குர்ஆனுடைய வசனத்தையும் பார்க்க மாட்டாங்க, நாம வைக்கிற எந்த ஆதாரம் எடுக்க மாட்டாங்க. ஒரே வார்த்தை என்ன கேட்டா, கீழே இருந்த ரெக்கார்டு மாதிரி சூமூலி ரூயத்திஹி, ரசூலுல்லாஹ் ரூயத்து பார்க்க சொன்னாங்க. அதே ரூயத்தை இங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இதா ரஅய்துமுல் லைல, அதே வார்த்தை அச்சரம் பேசாம இருக்காது ஹதீஸ்ல. இதா ரஅய்துமுல் லைல, இரவு வருவதை நீங்கள் பார்த்தால் நோன்பு தொடங்கன்னாங்க. இன்னைக்கு யாருங்க வானத்தை பார்த்து நோன்பு திறக்கிறோம்? எல்லாரும் கஞ்சி கோப்பையை தான் பார்த்துட்டு இருக்கோம். பள்ளிவாசல்ல உட்காந்து என்ன பார்ப்போம்? துவா செய்ய கூட மனசு வராது, கஞ்சி கோப்பையே பார்த்துட்டு இருப்பான், அதுல கொஞ்சம் வடையை பிச்சு போட்டு. வானத்தை யாராவது பார்க்கிறோமா? என்றைக்காவது வானத்தை பார்த்து நோன்பு திறந்திருக்கோமா? அட பாங்க சொல்ற மத்தினால வானத்தை பார்க்கிறாரா? அவரு வாட்சி தான் பார்க்கிறாரு, ஏன்னா அவருக்கும் பசிக்குது இல்ல. அப்ப நோன்புல கூட கடைபிடிக்கலங்க. தொழுகையை விட்டுருங்க, நோன்பை முடிக்கிறதுல கூட என்ன இல்ல, அதை கடைபிடிக்கிறது இல்ல. சஹருக்கு என்ன செய்யறோம்? வயிறு முழுக்க சாப்பிடுறோம், எப்படா பாங்க சொல்லுவான்னு பார்த்துக்கிட்டு. அப்ப இந்த ரயத்து முகப்பு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? கண்ணால பார்க்கணும், பார்த்தா தான் என்ன செய்யறது? ராயத்து முகப்பு பண்ண முடியும். நான் சொன்ன அந்த வார்த்தை பதம் தான் இந்த இடத்துலயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எஸ்எம்எஸ் அனையும் பார்க்கணும், அதனால சூழலாவது இல்லாத ஒரு மேட்டு. விஞ்ஞானத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் எஸ்எம்எஸ் அனுப்புங்கன்றாங்க, அது விஞ்ஞானம் தான். அப்ப இபாதத்துல விஞ்ஞானத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னா அது என்ன செய்யக்கூடாது? எஸ்எம்எஸ் பயன்படுத்தக்கூடாது, போன்ல கூட்டும் தகவல் சொல்லக்கூடாது, விஞ்ஞானம். அப்ப அது வேற டாபிக் போயிடும், அந்த வார்த்தைக்கு மட்டும் சொல்றேன். அப்ப ராயத்து மூகி என்ற வார்த்தை தான் என்ன செய்யறாங்க? எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க, சூமூலி ரூயத்திஹி, அதை பார்த்து வைங்க. அப்ப இதே தான் என்னதுக்கு அதிசயம் இல்லை? இதா ராயத்துமுல் லைல, இப்ப இரவு வர்றதை நீங்க பார்த்தா நோன்பு திறந்துருங்க. அப்ப விஞ்ஞானத்தை என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது. தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? வானத்தை பாருங்க, சூரியன் உச்சிலிருந்து சாஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யுங்க? நீங்க லுஹர் தொழுவுங்க, அதோடைய அந்த நிழலுடைய அளவு
ஒரு பங்கு ஆகி போனதுக்கு அப்புறம் அசருடைய வக்து வந்துருது. இப்படி அழகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு யாரும் என்ன செய்யறது இல்ல, அதை பார்க்கறது இல்லை. இன்னைக்கு வாட்சை பார்த்தா என்ன செய்யணும், வருடம் முழுக்க இன்றைக்கு வாட்சை பார்த்து தான் இன்னைக்கு சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கணும். அப்ப அதுல நாங்க எடுத்துக்குவோம், இதுல நாங்க எடுத்துக்க மாட்டோம் என்றால் அது முரண்பாடாகும். ரசூல்லா பிரிச்சு காமிக்கல, அல்லாஹ் பிரிச்சு காமிக்கல. அல்லாஹ்வும் ரசூலும் பிரிக்காத ஒன்றை நாம பிரிப்பதற்கு என்ன இல்லை, ஒன்னு ஏத்துக்குவோம் ஒன்னு ஏத்துக்க மாட்டோம் என்றால் அது அளவுகோல் கிடையாது. அப்ப இபாதத்துடைய விஷயத்துல இந்த கேலண்டர் என்ன செய்யலாம், அழகா நம்ம என்ன செய்யலாம், பின்பற்றலாம். ஏன்னா குர்ஆன் என்ன சொல்கிறது, ரமலான் வரப்போகுது, ரமலானை பத்தி குர்ஆன் என்னங்க சொல்லுது, ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கு ஷஹர ஃபல்யஸ்ம். ரமலானுடைய மாசம் குர்ஆன் இறங்கின மாசம், நல்லது கெட்டதை பிரிச்சு காமிக்கிறதுக்கு மனித சமூகத்திற்கு இறங்கினது. ஆகவே என்ன செய்யுங்க, ஃபமன் ஷஹித மின்கு முஷஹர, அந்த மாசத்தை நீங்க அடைஞ்சிட்டா ஃபல்யஸ்முஹு, நோன்பு வச்சிருங்க. அப்ப ரமலானை அடைந்தால் நோன்பு வைங்கன்றதான் குர்ஆனுடைய கட்டளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ரமலானை அடைஞ்சிட்டதை என்ன செஞ்சாங்க, ப்ரூஃப் பண்றதுக்கு தான் மெத்தட சொன்னாங்க. இன்னைக்கு அழகான முறையில் இன்னைக்கு தெளிவா தெரியுது ரமலான் வந்துருச்சுன்னு அவங்களே ஒரு கட்டத்தில் சொல்றாங்க. அதை நாம முதல் பிறையில எல்லாம் பார்க்கலங்க, மூணாவது பிறையை தான் பிடிக்கிறோன்றாங்க. மூணாவது பிறையை தான் பிடிக்கிறோன்னு தெளிவா தெரியுது. சங்கீஸ்கான் கூட குறிப்பிட்டாங்க, ஒவ்வொரு பெருநாள்ல என்ன நடக்கும், மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா, மெட்ராஸ் போன்ற ஊர்களில் பார்த்தீங்கன்னா பெருநாள் கொண்டாடிட்டு சாயந்தரம் பீச்சுக்கு போவாங்க. பீச்சுக்கு போய் வானத்தை பார்த்தால் அங்க இருக்கிற லைட்டை விட பிரகாசமா இருக்கும். அங்க பிற அவ்வளவு வடிவத்தில் மணிக்கணக்கா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நிற்கும். எல்லாரும் கை செய்யப்படுவாங்க. என்னங்க பிற இவ்வளவு நேரம் நிற்கிது, நம்ம 3ஆம் நாள்லங்க பெருநாள் கொண்டாடுறோம், மீண்டும் அடுத்த வருஷம் பழைய குடி கதவத்தோடு அதே பாடி. ஒரு தவறு நடந்தால் அந்த தவறை திருத்தணுமா இல்லையா? ஒரு தப்பு நடந்தால் ஒரு முஸ்லீம் அந்த தவறை மாற்றணும். தவறை மாத்தாம திருப்பி திருப்பி அதே தவறை செய்து அதை சரி கண்டா என்ன அர்த்தம்? வீம்பு வைராக்கியம்லாம் மார்க்கத்தில் இல்லைங்க. ஒரு விஷயத்தை சொல்றோம், இது தப்பு என்பதை ப்ரூவ் பண்ண விட்டுட்டு போயிடணும். அதான் முஸ்லீமுடைய பண்பு. ஒரு முஸ்லீமுடைய பண்பு என்ன, ஒரு விஷயம் தவறு என்று குர்ஆன் சொன்ன அடிப்படையில் சொன்னால் ஒத்துட்டு போயிடணும். அதை வீம்பு வைராக தேவைய மாட்டிக்கு போறது நாம ஆகிறது. அங்க வீம்பு வைராக்கியம் பிரசேஜ் காமிச்சோம்னா ஆகரத்துல நாம மாட்டிக்க போறோம். முஸ்லீம்கிட்ட அந்த பண்பு இருக்கக்கூடாது. அடுத்து என்ன சொல்றாங்க, பெருநாள்ல ரசூல்லா பறையத்தான் பார்த்தாங்க. இன்றைக்கு 3 பரவலான கருத்துக்கள், அதுல எது சரி நீங்க ஆய்வு பண்ணுங்க. நீங்க சொன்ன உடனே நீங்களும் ஏற்றுக்க வேண்டிய தேவையில்லை, நீங்க சுயமா ஆய்வு பண்ணுங்கன்ற. பல விஷயங்கள் இருந்தாலும் இன்றைக்கு என்ன இருக்குது, 3 தான் இருக்குது. ஒண்ணு நாம என்ன சொல்றோம், கணக்கின் அடிப்படையில் முன்கூட்டியே தீர்மானிக்கலாம்னு சொல்றோம். நமக்கு எதிராக உள்ளவங்க சொல்றாங்க 2 விஷயம் சொல்றாங்க. ஒரு சாரா என்ன, உலகத்தில் எங்க தெரிஞ்சாலும் நாங்க ஏத்துக்குவோம், ஆனா முன்கூட்டியே தீர்மானிக்க மாட்டோம். உலகத்தில் எங்க தெரிஞ்சாலும் நாங்க ஏத்துக்குவோம். இன்னொரு சாரா, நாங்க வாழ்ற தமிழ்நாட்டில் பார்க்கணும், பார்த்தா நாங்க ஏத்துக்குவோம். இப்படி சொல்ற காட்சியை பார்க்கிறோம். எல்லாரும் என்ன 2 சாரா என்ன சொல்றாங்க, ஷாபானுடைய 29ஆம் நாளிலே பார்ப்போம். நீங்க கவனிக்க வேண்டிய அம்சம் அதுதான். ஷாபா 2 சாராருமே உலகத்தில் எங்க தெரிஞ்சாலும் ஏத்துக்கணும்னு சொல்றவங்களானாலும் குறிப்பிட்ட நாம வாழ்ற பகுதியில் மட்டும் நாங்க ஏத்துக்கோன்னு சொல்ற 2 சாராருமே எதை சொல்றாங்க, ஒரு விஷயத்துல ஒண்ணா இருக்கிறாங்க. ஷாபானுடைய 29ஆம் நாளுடைய மகரிபுல மேற்கில பெற பார்ப்போம். இருந்தா மறுநாள் 1 ரமலான் 1 பெற இல்லைன்னா ஷாபான 30 பூர்த்தி ஆக்குவோன்றாங்க. இந்த மெத்தட் ரசூலுல்லாஹ் எங்க சொல்லி கொடுத்தாங்க? இந்த ஒரு வழிமுறையை அல்லாஹ்வுடைய ரசூல் எங்க சொல்லி கொடுத்தாங்க? ஹதீஸில் தேடி பாருங்க, 2 ஹதீஸுகளை காமிப்பார்கள். உலகளாவிய தகவல் என்று பேசக்கூடியவர்களானாலும் சரி, அல்லது லோக்கல் பரேன்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இது நிரூபிப்பதற்கு என்ன செய்வாங்க, ஒன்னே சூமூலி ருயத்தின்னு சொல்லுவாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சூமூலி ருயத்தின்றது இது அர்த்தம் இல்லை. ஏன்னா அந்த அர்த்தமாக இருந்தால் அதுல அவங்க உண்மையாளர்களா இருந்தா வானத்தை பார்த்து தான் நோம்பை முடிக்கணும். ஆனா அவங்க நோம்பை முடிக்கிறது இல்லை, வாட்ச பாக்குறாங்க. அப்ப அதுல அவங்க உண்மையாளர்களா இல்லை, அந்த வாதம் முடிஞ்சது. இப்ப இந்த 2 வாதம் என்ன, ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, நாங்கள் ரமலானுடைய இறுதியில, அதாவது 30ஆம் நாளில கருத்து வேறுபாடு கொண்ட நிலையில நாங்கள் காலை பொழுது அடைந்தோம். கருத்து வேறுபாடு கொண்ட நிலையில நாங்கள் காலை பொழுது அடைந்தோம்.
அப்ப 2 ஆயராபுகள் வந்தாங்க, 2 ஆயராபுகள் வந்தாங்க. நேற்று நாங்கள் பிறகு பார்த்தோம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அந்த இப்ப என்ன செஞ்சிட்டாங்க, நோன்பை விட்டுட்டாங்க அப்படி ஒன்று சொல்லுவாங்க. இன்னொரு ஹதீஸ் என்ன, நாங்கள் கருத்து வேறுபாடு கொண்ட நிலையில ரமலான் 30 நாள் அடைஞ்சோம். அந்த நாளுடைய கடைசியில ஒரு வாகன கூட்டத்தார் வந்தாங்க. அவங்க நேற்று பெறவாத்தா சொன்னாங்க. அதை ஏற்று ரசூல் என்ன செஞ்சாங்க, நீங்க மறுநாள் பெருநாள் கொண்டாடுவோம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி 2 ஆதாரத்தை காமிப்பாங்க. இந்த 2மே ஹதீஸ் என்ற பெயரால் பல ஆண்டு காலமாக இந்த சமூகத்திலே சொல்லி வரப்படுறவங்க. இங்க இருக்கிற பல நபர்கள் குர்ஆன் சுன்னாவோட தொடர்புடையவர்கள். உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹதீஸ் என்றால் என்னன்னு. ஹதீஸ்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து ஒரு சஹாபி கேட்டு அந்த சஹாபி அந்த ஹதீஸை அறிவித்து அவர் தொடரில தாபி தபா தாபிங்க அப்படியே வந்து இமாம்கள் பதிவு செஞ்சதா ஹதீஸ். இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 2 ஹதீஸ்களை சொல்றாங்களா இல்லையா? இந்த 2 ஹதீஸ்ல 2 நபர்கள் வருகிறார்கள். ஒருத்தர் அபூ உமைர் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதர், இன்னொரு ஹதீஸ்ல ரபி பின் ஹிராஸ் என்று எண்ணப்படுகிற இன்னொரு மனிதர். இந்த 2 பேருமே முதல்ல சஹாபி இல்லை. இந்த 2 பேருமே சஹாபி கிடையாது. முதல்ல இந்த 2மே சஹாபிக்கு பிறகு வாழ்ந்த தாபீன்களை சார்ந்தவர்கள். இது எப்படிங்க ஹதீஸ் ஆகும்? ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து சஹாபி கேட்டா தானே அது ஹதீஸ். 2மே யார் அறிவிக்கிறா? சஹாபாக்களுக்கு அடுத்த வரிசையில உள்ள தாபீன்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. சரி, தாபீன்கள் அறிவிச்சாலும் யார்கிட்ட கேட்கணும்? சஹாபிட்ட கேட்டுதான் அறிவிக்கணும். எந்த சஹாபிடத்திலே செவியேற்றோம் என்று எந்த ஆதாரத்தையும் அவர்கள் சொல்லல. எப்படி ஹதீஸ் ஆகும்? இது எப்படி ஹதீஸ் ஆகும்? அப்ப இதுவும் என்ன இல்லை, அவர்களுக்கு ஆதாரம் கிடையாது. இதையெல்லாம் நீங்க தள்ளி வச்சிட்டீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய 29ஆம் நாளிலே மேற்கிலே பிறையை பார்க்க சொன்னார்கள் என்று எந்த விதமான ஒரு ஆதார குறிப்பையும் நீங்கள் ஹதீஸ்களிலே பார்க்க முடியாது. ஒரு ஹதீஸ் எடுத்து சொல்லுங்க, ரமலான்ல ஷஅபானுடைய 29ஆம் நாளில மேற்கில போய் மக்ரிபில் பாருங்க, அங்கே உங்களுக்கு பெற தெரியும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக எந்த செய்தியும் கிடையாது. இன்னொரு உண்மை நீங்க தெரிஞ்சுக்கணும், அந்த ஆரம்ப பிறையை நீங்கள் பார்ப்பதா இருந்தால் மகரிபை தொழுதுட்டு போய் ஒரு காலம் நீங்க பார்க்க முடியாது. ஏன்? ரொம்ப குறைவான செகண்டுகள் அந்த புற நிற்கும். தலைப்புற தெரிஞ்சதுன்னா ரொம்ப குறைவான நேரம் நிற்கும். மகரிபை ஒருத்தர் தொழுதுட்டு போனா கண்டிப்பா பார்க்க முடியாது. அதனால தான் எல்லா ஜமாத்தும் அறிவிப்பு பண்ணது, நாங்கள் பிறை கமிட்டி கூடியிருக்கிறோம், நாங்க பார்த்து அறிவிக்கணும்னு யாராவது சொல்லியிருக்காங்க? இது வரைக்கும் யாராவது பிறையை பார்த்தா எங்களுக்கு தகவல் சொல்லுங்கம்மா. நாங்க பிறை கமிட்டி இந்த பள்ளிவாசல கூடியிருக்கிறோம், நாங்க பிறையை பார்க்க மாட்டோம், யாராவது பிறையை பார்த்தா எங்களுக்கு தகவல் சொல்லுங்க, இந்த நம்பர்ல சொல்லுங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும் மகரிபை தொழுதுட்டு போனா புற இருக்காது. அப்ப இந்த ஆதாரத்தை காமிங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த ரமலானுடைய காலத்துல இந்த ரமலானை ஆரம்பிப்பதற்காக வேண்டி நாம் முக்கியமாக அந்த பிறையை தெரிய வேண்டி இருக்குது. ஆகவே நம்மிலே ஒரு 5 பேருக்கு இன்றைய மகரிபி தொழுகையில இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. ஷஅபானுடைய 29ஆம் நாளுடைய மகரிபில இருந்து குறிப்பிட்ட இந்த 5 நபர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. இன்றைக்கு அவர்கள் 10 நிமிடம் தாமதமாக இன்றைக்கு ஜமாத்தை தொழுது கொள்ளலாம். அவர்கள் பிறை பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க என்று அறிவிப்பு ரசூல் செஞ்சிருக்காங்களா? ரசூலுல்லாஹ் பார்க்க சொல்லல, ரசூலுல்லாஹ் பார்த்ததாக எந்த குறிப்பும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ஆண்டு காலம் உயிரோடு இருந்தாங்க. ஹிஜ்ரி 2 கடமையாக்கப்பட்ட நோன்பு 10 மரணித்தாங்க. 8 வருட காலம் உயிரோடு இருந்தாங்க. இந்த 8 வருட காலத்துல ஒரு முறையாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பகுதியில நின்று பிறையை பார்த்தாங்க அல்ல இப்படி பார்க்கும்படி எங்களுக்கு கட்டளையிட்டாங்க? ரசூலுல்லாஹ் கிளிப்புள்ளைக்கு மாதிரி பாடம் நடத்தினாங்க. ஒரு இபாதத்திலையும் ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ் ரசூல் அறிவிச்சாங்க, ஹஜ் என்னிடத்துல இருந்து நீங்கள் படியுங்கள். ஹஜ்ஜத்துல் வதாவில ஜாபிர் ரலியல்லாஹு நியமிச்சு, ஜாபிரே என்னுடைய ஹஜ்ஜை நீங்கள் முழுவதும் பதிவு செய்து மக்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும் சொன்னாங்க. முக்கியமான இபாதத். தொழுகை சொன்னாங்க, செல்லும் கமார் ஐத்து முனிவு செல்லி, என்னை எப்படி தொழுதா நீங்க அணிந்தீங்களோ அந்த மாதிரி தொழுகை கட்டளை போட்டாங்க. முக்கியமான இபாதத்து.
அந்த வரிசையில் உள்ள முக்கியமான ஒரு இபாதத்து நோன்பு, அதை தீர்மானிக்கிற ஒன்று முக்கியமான ஒன்று பிறையா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? ரசூலுல்லாஹ் 8 வருட காலத்துல இப்படி பார்த்தாங்கன்னு இருக்கணும், இல்ல இப்படி பார்க்கும்படி கட்டளை போட்டாங்கன்னு இருக்கணும், இல்ல இப்படி காமிச்சு கொடுத்தாங்கன்னு இருக்கணும், இல்ல ஒரு 5 பேரை நியமிச்சு மகரிபு தொழுகையில விளக்கடிச்சு நீங்கள் பிறைய பாருங்க அதுக்கப்புறம் ஜமாத்துல சேருங்கன்னு இருக்கணும். எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. ஆனா 29 நாளை நாங்க பார்ப்போம் என்றால் எங்கிருந்து ஆதாரம் எடுத்தீர்கள்? எங்கிருந்து ஆதாரம்? அது போகங்க, குர்ஆனை கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? ஒரு பிறையை பற்றி குர்ஆன் எங்காவது பேசி இருக்கிறதா? நான் ஆரம்பத்தில் ஓதுன வசனம் யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ். நபியே, பிறைகளை பற்றி அந்த மக்கள் உங்கள்ட்ட கேட்கிறாங்க. குர்ஆன்ல எடுத்து பாருங்க, நீங்க முக்கியமான கேள்விகள் அந்த மக்கள் கேட்டிருந்தால் அதை குறிப்பிட்டு அல்லாஹ் பதில் சொல்றான். யஸ்அலூனக அனில் அஹில்லா, எதை பற்றி? மாதவிடாயை பற்றி இந்த மக்கள் உங்கள்ட்ட கேட்கிறாங்க. எதை செலவு செய்ய வேண்டும் என்று அந்த மக்கள் உங்கள்ட்ட கேட்கிறாங்க. இப்படி அல்லாஹ் பட்டியல் போடுகிற வரிசையில் சொல்கிறார். பிறைகளை பற்றி அந்த மக்கள் உங்கள்ட்ட கேட்கிறாங்க. ஒரு பிறையை பற்றி ஒரு மேட்ரே சுல்லாகத்தில் இல்லைங்க. தப்பான ஒரு செய்தியை சமூகத்தில் பதிவு செஞ்சு அதை தூக்கி பிடிப்பதற்காக வேண்டிய வார்த்தைகளில் இன்றைக்கு விளையாடி கொண்டிருக்கிறார். நம்மளை பார்த்து சொல்றாங்க ஹதீஸ்களை புறக்கணிக்கிறோம், குர்ஆனை புறக்கணிக்கிற சமூகம் இன்றைக்கு. நாம ரெண்டையும் சேர்த்து பார்க்கிறோம். நம்மளை ஹதீஸ்களை புறக்கணிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை கூட அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஆய்வுக்கு எடுக்கலங்க. அதை என்னால் அடித்து சொல்ல முடியும். யாராக இருந்தாலும் சரி, உலகளாவிய தகவல் என்று சொல்லுவனா இருந்தாலும் சரி, தத்துவத பகுதி என்று சொல்லுவனா இருந்தாலும் சரி, இரண்டு சாராருமே குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் ஆய்வுக்கு எடுக்கல, அதை புறக்கணிக்கிறார்கள். இன்றைக்கு நிதர்சனமான உண்மையை நான் இட்டுக்கிட்டான் சொல்லல, நானும் அதில் அனுபவப்பட்டவன் சொல்றேன். யோசிச்சு பாருங்க, பிறைகளை பற்றி அந்த மக்கள் கேட்டிருக்கிறாங்க. ஒரு பிறையை பத்தியா கேட்டாங்க அவங்க? என்ன அரபுகளின் வழக்கத்தில் இருந்ததுங்க. அரபுகளுடைய சரித்திரத்தை நீங்கள் படிச்சு பாருங்க. ஒவ்வொரு 3 பிறைகளுக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க அரபுகள். தெரியுமா உங்களுக்கு? நம்மள மாதிரி வருஷ பாத்தியா கேஸ் இல்ல, வருஷத்துல 3 நாள் வானத்தை பார்க்கிற கேஸ் இல்ல. அவங்க ஒவ்வொரு மாதத்தினுடைய எல்லா பிறைகளையும் பார்த்து ஒவ்வொரு 3 பிறைகளுக்கும் தனித்தனியாக பெயர் வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட உலகம் அரபு உலகம். அரபுடைய அந்த சரித்திரத்தை படிச்சு பாருங்க. வருஷமுள்ள பார்க்கிற பிறைகளை பற்றி கேட்ட ஒரு சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட பிறையை தூக்கி பிடிக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதுக்கு நான் சும்மா பேசல, ஆதாரத்தோட பேசுகிறேன். ஹதீஸ்களை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக சஹாபாக்கள் சொல்கிற செய்தியை பார்க்கிறோம். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தஹஃபது மின் ஷஅபான மா லா யத்தஹஃபல் மின் கைரிஹி. அலஹா சஹாபாக்கள் சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்னவாக இருந்ததுன்னா, யத்தஹஃபது மின் ஷஅபான், ஹிஃப்து பண்ணுவாங்கல்ல, குர்ஆனை மனனமிடன்னு சொல்லுவாங்க, ஹிஃப்து பண்றாங்க. அந்த வார்த்தையை சஹாபாக்கள் போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானை மனனமிடுவார்கள். ஷஅபான் சொல்லிட்டு இருக்கிறது இல்ல, அது ஒருத்தர் சொன்னாலே பதிஞ்சிரும். ஷஅபானுடைய அந்த பிறைகளை, அந்த நாட்களை அவர்கள் மனனமிடுவார்கள். மாலா யத்தஹஃபல் மின் கைரிஹி, ஏனைய மாதங்களை மனனமிடுவதை காட்டிலும். என்னங்க விளங்குதுங்க? ஷஅபானை மனனமிடுவார்கள் ஏனைய மாசத்தை காட்டிலும். ஷஅபானை மட்டும் மனனம் பண்ணுவானுங்க இல்ல, ஏனைய மாசத்தை காட்டிலும் கூடுதல் கவனம் எடுத்து. அப்ப வருடத்துல உள்ள எல்லா நாளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்காங்க. விளங்குதா இல்லையா? இங்க அதுக்கு ஆதாரமாக இன்னொரு செய்தி சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரா இருந்தாங்களா இல்லையா? தங்களுடைய மனைவிமார்கள் விஷயத்தில் அதிருப்தியுற்று 1 மாத காலம் எந்த மனைவிமார்கிட்டையும் வரமாட்டேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரா இருந்தாங்க. அந்த ஈலா ரசூலா 29 நாள்ல முடிச்சிட்டு வர்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, யார ரசூலல்லாஹ், 1 மாத காலம் வரமாட்டேன் என்று நீங்க போனீங்களே, 29ஆம் நாள்ல திரும்பி வர்றீங்களே, அவ என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, அத்தானு ஜிப்ரீலு, என்னிடத்துல ஜிப்ரீல் வந்தார். ஃபகால, என்னிடத்துல அவர் சொன்னால், அஷ்ஷஹரு, இந்த மாதம் 29 யௌமா, இந்த மாதம் என்பது 29 நாட்களோடு முடிந்து விட்டது எனக்கு ஜிப்ரீல் அறிவித்தார். என்னங்க வழங்குது? அவங்க வருஷ பாத்தியா கேஸ் அல்ல, வருடத்துல 1 நாள் பிறை பார்த்தது அல்ல,
வருடத்துல ஏதோ ஒரு மாசம் ரசூல் ஐந்து ஈலா போறாங்க. அந்த நாட்களே அவர்கள் எண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. 29 நாள்ல வரும்போது கேட்கிறாங்க, ஏன் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னு. அப்ப ரசூலா சொன்னாங்க, இந்த மாசம் 29 முடிஞ்சிருச்சுன்றாங்க. யார் வந்து சொல்றா? ஜிப்ரீல் வந்து மாசத்தை முடிக்க வேண்டிய தேவை என்னங்க? இது ஒரு விஷயமே இல்லை, இது ஒரு பெரிய மேட்டரா? இதெல்லாம் தூக்கி பிடிச்சு நடக்கிறாங்க. இது இஸ்லாமிய அங்கீகாரம் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஈலாவை ஒரு நாள் முன்னதாக, அதாவது 29 நாள்ல வந்து உங்களுடைய ஈலா முடிஞ்சிருச்சு என்று ஜிப்ரீல் வந்து அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏன்? ஏன் அல்லாஹ் வஹியை கொண்டு அறிவிக்கணும்? யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரன் அமைச்சு வீட்டுக்குள்ள இருந்தாங்க. வெளியே வந்து வானத்தை பார்க்க முடியல, அந்த நாளை கணக்கிட முடியல. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தப்பு நடந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் வந்து அறிவிச்சு கொடுத்த செய்தியை பார்க்கிறோமே, இது எங்க கொண்டு போறது? இப்படி நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இஸ்லாமிய சமூகத்தோடு பின்னி பிணைஞ்ச ஒண்ணுங்க. வருடத்தில் 3 நாள் விஷயம் அல்ல இது. ஆஷுராவுடைய நோன்பு இருக்கிறது, அதே போல வருட மாசத்துடைய 13, 14, 15 நோன்பு இருக்கிறது. எத்தனை விஷயங்களை சொல்லலாம். இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். அப்ப இதெல்லாம் வச்சுட்டு கேலண்டர் வேணா போட்டுக்கிறங்க, இபாத்துல ஒண்ணு சேர்க்காதீங்க, அதுல ஒண்ணு சேர்க்க வேண்டிய தேவையில்லை, நாங்க இங்க வானத்துல தான் பார்ப்போம். அதுலயாவது உண்மையாளர்களான அதுல இல்லை, அதுல இல்ல. உலகத்துல எங்க பார்த்தாலும் ஏத்துக்குவேன்றாங்க ஒரு சாரா. உலகத்துல எங்க பார்த்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க சவுதியை தவிர. நிதர்சனமான உண்மைங்க இது, சும்மா இட்டுக்கட்டிலாம் சொல்லல. நான் உலகத்தில் எங்க பார்த்தாலும் ஏத்துக்குவோம் என்று சொல்வார்கள், ஆனால் அது உண்மையாளர் கிடையாது. சவுதியில பார்த்தா மட்டுமே ஏற்றுக்கொள்வார்கள், மலேசியால பார்த்தா அவன் கணக்குன்றாங்க, வேற வேற நாட்டில் பார்க்கிற அவன் கணக்கு. உனக்கு என்ன தேவை? ஒரு முஸ்லீம் பார்த்து அறிவிச்சா ஏத்துக்கணும், ஆனா அதுக்கு அவங்க தயாரா இல்லை. சவுதிக்காரன் அறிவிச்சா 12 மணிக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி நிலைமைகளை பார்க்கிறோம். ஏன் இந்த குளறுபடி? யாருக்காக வேண்டிய வீம்பு? அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்துல ஒரு காரியத்தை செஞ்சால் அது நம்முடைய ஆகிரத் சம்பந்தப்பட்டது. உலகத்துல யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய தேவையில்லை. உலகத்துல யாரையும் திருப்திப்படுத்தி ஆகிரத்தில் வெற்றி அடைய முடியாது. உண்மைதான் ஆகிரத்தில் ஜெயிக்கும், உண்மைதான் அங்கே ஜெயிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யணும்? ஈகோலா விட்டுட்டு வரணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி வரணும். அப்ப நபி வழி இல்லை என்றால் இதுதான் நபி வழி. நாம கூட ஆரம்பத்தில் வேற மாதிரி தான் இருந்தோம். உண்மையை தொடர்ந்து சொல்வதாக இருந்தால் என்னுடைய ஆரம்பகால ஆய்வுகள் எல்லாம் வேற அடிப்படையில் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கண்ணில் தான் பார்த்தாங்க, 29 நாள் தான் பார்த்தாங்க, பார்த்த தகவலை தான் வந்து சொன்னாங்க. இன்றைக்கு அறிவியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, அன்றைக்கு இல்லாத ஒரு வளர்ச்சி இன்றைக்கு இருக்கிறது. எப்படி தொழுகைக்கான அந்த வக்தை வந்து அன்றைக்கு பார்த்தாங்க, இன்றைக்கு முன்கூட்டியே கணக்கிடுறோமோ அந்த மாதிரி என்ன செய்யலாம், நாம் முன்கூட்டியே கணக்கு பண்ணலாம். இப்படித்தான் நம்முடைய ஆய்வுடைய ஆரம்ப கட்டம் இருந்தது. இவங்க நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டா சொல்ல சொல்ல இவங்க குர்ஆன் சுன்னா விட்டு போயிட்டாங்க என்றெல்லாம் பிரச்சாரம் பண்ணும் பொழுது, அதுல உட்கார்ந்து தீவிரமாக நாம உள்ள நுழைஞ்சு பார்க்கும் பொழுதுதான் இவர்கள் சொல்லுகிற அந்த வருஷத்துல 2 நாள் வானத்தை பார்க்க ஒரு மேட்ரே ரசூல் நாட்டை இல்லைன்னு தெரிய வரும். அந்த அரபு மக்கள்கிட்ட வழக்கமே இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்னு உமர் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. ஒரு மக்கள் வாதம் பண்ணுவாங்க போயிட்டு, அந்த பனு நக்ராவா, அந்த பனு நக்ராவை நாங்கள் போகிற பொழுது எங்களிலே ஒரு சாரார் இது 2ஆம் போறேன்டாங்க, இல்ல 3ஆம் போறேன்டாங்க. நாங்க வந்து யார்கிட்ட வந்தோம்? இப்னு அப்பாஸ்ட்ட வந்தோம். அவ இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, யார் என்ன பார்த்தான்னு கேட்டாங்க. நாங்க பார்த்த விஷயம் சொன்னோம். நீங்கள் எந்த நாளிலே பார்த்தீர்களோ அது அந்த நாளுக்குரியதுன்னாங்க. ஒரு பெரிய உண்மையை இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ஆனா அதை மக்களுக்கு அவர்கள் விளக்கலங்க. இந்த ஹதீஸில ஒரு பெரிய பேர் உண்மையை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆனா அதை அவர்கள் மக்களுக்கு விளக்கமா சொல்லல. ஒன்னு என்ன உண்மை? 2ஆம் நாள் 3ஆம் நாள் என்று அவங்க போட்டி போட்டது என்ன விளங்குது? நம்மள மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் பார்க்கிற வழக்கம் அவங்ககிட்ட இல்ல. பிறையுடைய வடிவத்தை பார்க்கறாங்க, அதுல சர்ச்சை ஏற்படுது. இது 2ஆம் நாளா 3ஆம் நாளான பிரச்சனை. இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்க? எந்த நாளில் நீங்கள் பார்த்தீர்களோ அது அந்த நாளுக்குரியதுன்றாங்க. இங்க என்ன நடக்குது? இன்னைக்கு பார்ப்பாங்க பிறைய, நாளைக்கு ஒண்ணும்பாங்க. இன்னைக்கு பிறைய பார்த்தா நாளைக்கு ஒண்ணுன்றாங்க.
ஆனா இப்னு அப்பாஸ் என்றைக்கு பார்த்தீங்களோ அன்றைக்கு நாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு ஒன்னாம் நோன்பை வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஒன்னாம் பிறையை பார்த்தால் அதுதான் ஒன்னாண்டை காலையில ஆரம்பமாயிருது. நாம அந்த காலையை ஃபுல்லா விட்டுறோம், அந்த பகலை ஃபுல்லா விட்டுட்டு மகரிபில் பிறையை பார்த்து நாளைக்கு ஒண்ணுன்றோம். அதனால தான் சுன்ன ஜமாத்துல பாத்தீங்கன்னா அந்த இது சொல்லுவாங்களா இல்லையா, அந்த நியத்து சொல்லுவாங்க, இன்னைக்கு நவைத்து சோமகதி அன் அதாயி ஃபர்லி ரமலானி ஹாதி சனது இல்லாஹ் தஆலா, இந்த வருடத்து ரமலான் மாசத்தின் ஃபர்லான நோன்பை நாளை பிடிக்க இன்னைக்கு நியத்து பண்றாமா. இப்ப நம்ம அதெல்லாம் ஒரு காலத்துல கிண்டல் பண்ணோம், ஆனா இன்னைக்கு நாம அதை நோக்கி தான் இருந்துட்டு இருக்கோம். நாளைக்கு பிடிக்குதியாம இன்னைக்கு நியத்துனோம், ஆனா உண்மை என்ன இருக்குது, இன்னைக்கு பிறையை பார்த்து நாளைக்கு தான் பிடிக்கிறோம். அப்ப எல்லா வகையிலையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இல்லாத ஒன்றை இருப்பது மாதிரி உருவாக்கிட்டாங்க. இல்லாத ஒரு செய்தியை, சஹாபாக்கள் இல்லாத ஒரு நடைமுறையை இருக்கிறது மாதிரி ஒரு உருவகப்படுத்திட்டு இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்க்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லாம் சொன்ன உடனே இறுதியாக இப்ப கொஞ்சம் அந்த ஆயுதம் ரொம்ப வேகமாக தூக்கப்பட்டிருக்கு. அதையும் சொல்லித்தான் அவன் சமூகத்தில் அந்த ஆயுதம் வெகு வேகமாக தூக்கப்பட்டிருக்கிறது. நாம நிறைய விஷயத்தை சொல்லிட்டோம். அதிலே குறிப்பாக எந்த விஷயத்தை தன்னுடைய ஆணி வேறாக வைத்திருந்தார்களோ, எந்த விஷயத்தை உலகளாவிய தகவலுக்கு ஆணி வேறாக வைத்திருந்தார்களோ, அதாவது வாகன கூட்டத்தால் சொன்ன அந்த ஹதீஸுடைய நிலைமை, அதை நாம் அழகான முறையில் தொகுத்து வெளியிட்டோம். இந்த ஹதீஸ் எந்தெந்த அடிப்படையிலே பலவீனமானது, இதுல சஹாபி விடுபட்டிருக்கிறாரு, இதுல தாபி தான் அறிவிக்கிறாரு, என்னென்ன அடிப்படையில இந்த ஹதீஸ் பலவீனமானது என்று நாம தொகுத்து வெளியிட்ட உடனே இப்போது ஒரு புதிய ஆயுதம் தூக்கி போடப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு அரபி அறிவு இல்லை, இவர்கள் மதரசாவிலே பட்டம் பெற்றவர்கள் அல்ல, இவர்களுக்கு ஆய்வு செய்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று இப்போது புதிய ஒரு வாதம் எழுத்துக்களிலும் பேச்சுக்களிலும் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த தௌஹீத் பிரச்சாரத்துடைய ஆரம்பத்தில் அந்த பிரச்சாரத்துடைய வேகத்தை சகித்துக் கொள்ள முடியாமல், அதற்கு பதிலளிக்க முடியாமல் சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த ஆயுதத்தை தூக்கி வீசினார்களோ அதே ஆயுதம் இன்றைக்கு வேறு வடிவத்திலே வருகிறது. அவங்க அதான் சொன்னாங்க, இவங்களுக்கு என்ன அரபி தெரியும், இவங்க எந்த மதரசால படிச்சாங்க என்று சொன்னார்களா இல்லையா? இன்றைக்கு அதே ஆயுதம் வைக்கப்பட்டிருக்கிறது, இவங்களுக்கு என்ன தெரியும்? முதல்ல நம்முடைய இந்த அணியிலையும் அரபி அறிந்தவர்கள், அதுல தரமாக ஆய்வு பண்ணக்கூடிய ஆலிம்கள் நம்மிடத்திலையும் இருக்கிறாங்க, நம்மிடத்திலையும் இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணுவதற்கு அந்த மொழி அறிவு தேவை என்பதை நானும் மறுப்பதற்கு இல்லை. ஒரு விஷயத்தை முட்டாள்தனமாகவும் மறுக்கக்கூடாது இல்ல, ஒரு விஷயத்துடைய உண்மையை புரியணும். ஒரு விஷயத்தை ஆய்வு செய்வதற்கு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த மொழியில இருக்கிறதோ அந்த மொழி அறிவு அவசியம் என்பதை நானும் மறுப்பதற்கில்லை. இன்றைக்கு இஸ்லாம் சம்பந்தமான அநேக நூல்கள், குர்ஆனே ஹதீஸ் நூல்கள்லாம் இன்றைக்கு அரபியில இருக்கிறது. கண்டிப்பாக அந்த மொழி அறிவு தேவை என்பதை நான் மறுப்பதற்கில்லை. ஆனா அது மட்டும் இருந்தால் போதுமா? இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு மதரசாவிலே போய் 7 வருடம் படித்தால் போதுமானது ஒட்டுமொத்த இஸ்லாத்துக்கும் அவர் அத்தாரிட்டி என்பதற்கு. ஒட்டுமொத்த இஸ்லாத்துக்கும் அவர் தான் அத்தாரிட்டி சொல்லப்படுதா இல்லையா? அஜரத்தானா போதுங்க, இஸ்லாத்துக்கு அவர் தான் அத்தாரிட்டி. 7 வருஷம் படிச்சாலே ஒட்டுமொத்த இஸ்லாத்துல எந்த துறையை பத்தி கேட்டாலும் அவர் ஆன்சர் அளிப்பார், பதில் சொல்லுவார். அதுவே தப்பான விஷயம். இங்க இருக்கிற ஆலிம்கள் குறை சொல்லக்கூடாது, குறைபட்டுக் கொள்ளக்கூடாது. நான் உண்மையை சொல்றேன், எங்கேயும் ஆலிம்கள் இருக்கிறாங்க, அதனால சொல்றேன், நமக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்ப என்ன விவகாரம் என்றால், அரபி அறிவு தேவை என்பதை மறுக்கல, அது மட்டும் போதுமானதா? உதாரணமாக எனக்கு ஆங்கிலம் தெரியுங்க, விளங்குறதுக்கு சொல்றேன், எனக்கு ஆங்கிலம் தெரியும், ஆங்கில மொழி அறிவு எனக்கு இருக்கிறது. மருந்து கடைக்கு போனா எல்லா மருந்து இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்கிறான். மருந்து கடைக்கு போனால் எல்லா மருந்து இங்கிலீஷ்ல இருக்குது. நான் கேன்சருக்கு மருந்து இருக்குன்னா பேஷண்ட் என்ன ஆவான்? செத்து போயிடுவான். எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஆங்கில மருந்து கடையில் போனா எல்லா மருந்தும் ஆங்கிலத்தில் இருக்குது. நான் கேன்சருக்கு மருந்து எழுதலாமா? வயிற்று வலிக்கு மருந்து எழுதலாமா? மொழி அறிவு மட்டுமே போதுமானதா? முடியாது. சம்பந்தப்பட்ட துறையை படிக்கணும். மருத்துவத்தை படிச்சுட்டு அந்த மருத்துவமும் ஆங்கில அறிவும் சேர்ந்து இருந்தாதான் அந்த துறையில் என்ன செய்ய முடியும்? அவர்களுடைய விஷயங்கள் பயனளிக்கும்.
எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தெரியும் நாம இருந்தா என்ன ஆகும்? அதான் இன்னைக்கு நிலைமை. 7 வருடம் படித்து விட்டால் மட்டுமே இஸ்லாத்தினுடைய எல்லாத்தையும் ஆய்வு பண்ண முடியுமா? குறிப்பிட்ட துறை எடுத்து ஆய்வு பண்ணுவா இல்லையா? 7 வருஷம் படிக்கிறது மட்டுமே தகுதி என்றால் ஷேக் அப்துல்லா ஜமாலுக்கு 2 தகுதி இருக்குது. அவர் WMA அரபிக்ல, அல்லாஹ் பத்தியே விளங்கல. அவர் WMA. இன்றைக்கு தௌஹீத் உலமாக்களுக்கு ஒரு விஷயத்தை அவர் தான் சரி பண்ணி கொடுத்தார். நான் எல்லா பொதுக்கூட்டத்திலும் சொல்றேன். தௌஹீத் உலமாக்கள் ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா நசை என்ற கிதாபை பத்தி எழுதுவாங்க, இதுல புக்ல வாயில பேசுவாங்க, நசைபாங்க. அது நசை இல்லப்பா நசாயி என்று திருப்பி கொடுத்தவரே ஷேக் அப்துல்லா ஜமாலி தான். இன்றைக்கு தான் அந்த சாவுக்கு கால் முளைச்சிருக்கு. அவ அந்த அளவுக்கு அவர் அரபியில விற்பனர். ஆனா அல்லாஹ் பத்தி விளங்கல. படைச்சவனு மட்டுமே வணங்கணும் என்ற அடிப்படை அறிவு இல்ல. எனக்கு தெரிஞ்ச அறிவு அவருக்கு இல்ல. அரபியே தெரியாது, எனக்கு தெரிஞ்ச அறிவு அரபி படித்த அவருக்கு இல்லையே. இன்றைக்கு தௌஹீதில் இருக்கிற நிறைய உலமாக்கள் ஒரு கட்டத்தில் எங்க இருந்தாங்க? மாற்று கொள்கையில அரபி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு மாறி வந்திருக்கிறாங்களா இல்லையா? எப்படி வந்தீங்க? அரபி தெரிஞ்ச உடனே உங்களுக்கு அல்லாஹ் தெரிஞ்சிருச்சா? ஒரு துறை எடுத்து ஆய்வு பண்ணணும், அதை படிக்கணும், அதை படிச்சா தான் விவரம் தெரியும். அப்படியானால் சகோதரர்களே, கருத்து வேறுபாடுகளை அதை போட்டு சமுதாயத்தை குழப்ப வேண்டிய தேவையில்லை. கருத்து வேறுபாடு என்பது கியாம நாள் வரை கண்டிப்பா இருக்குங்க. இஹ்திலாஃப் இருக்கும், முஸ்லிம் சமுதாயத்தில் கண்டிப்பா இருக்கும். அதுக்காக வேண்டிய பிரிவினை தேவையில்லை. அதை வச்சு சண்டை சிக்கிறவர்கள் தேவையில்லை. உண்மையின் பக்கமாக ஒரு 3 நாள் பெருநாள் என்பது எவ்வளவு மோசமான ஒரு காரியம். உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கத்தில் ஒரே ஊரிலே 3 நாட்கள், பல்வேறுபட்ட ஊர்களில் 3 நாள் 4 நாள், அழகான ஒரு அடிப்படையை ஒரு கேலண்டரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் சேர்த்து, உலக காரியத்திற்கும் மார்க்க விஷயத்துக்கும் எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார். அது சரியாக இருந்தால் அதை பின்பற்றுவதில் நமக்கு என்ன பிரச்சனை? அதை பின்பற்றுவதில் நமக்கு என்ன பிரச்சனை? ஒரு ஹதீஸ் கேட்கிறாங்க, திருப்பி கேட்ட பதில் இல்ல. சூமூனு ருயத்திஹி வாஸ்தினூரு ருயத்திஹி, பரபாத்து நோன்பு வைங்க, பரபாத்து நோன்பு விட்டுருங்க. ஃபைன் அலைக்கும், உங்களுக்கு மேகம் மறைச்சா ஃபக்துருலஹு ஷாபான ஸலாத்தி, ஷாபான் 30 பூர்த்தி ஆக்கிடுங்கன்றாங்க. நாம இந்த இடத்துல கேள்வி கேட்டோம். சரிப்பா, சூமூனு ருயத்திஹி ஓகே, உங்க அடிப்படைக்கே வரோம், பார்த்தோம் வேற இல்ல, அது தெரிஞ்சதோ வச்சுக்குவோம். வானத்தை பார்க்கிறோம் வேற இல்ல. ஃபைன் அலைக்கும், உங்களுக்கு மேகம் மறைச்சான்றீங்க, வானத்தை பார்க்கிறோம் மேகமே இல்ல, வானம் தெளிவா இருக்கு. இப்ப என்ன செய்யறது? உங்க அடிப்படையில பார்த்தா வானத்தில் தெளிவா இருந்தா வச்சிருந்தீங்க, பெற இல்லைன்னா என்ன காரணம் இருக்கணும்? ஒண்ணு பெற இருக்கணும், பெற இல்லைன்னா ஃபைனும் அலைக்கும், உங்களுக்கு மேகம் மறைச்சான்றீங்க, மேகம் மறைக்கல, பெறையும் இல்ல, மேகம் மறைக்கல. இப்ப என்ன செய்யறது? பதில் இல்லை. அவருடைய வாதத்திற்கு அவர்களே முரண்பட்டு தேவையில்லாத குழப்பங்கள். அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, எதையும் சொன்னதற்காக வேண்டி கண்மூடி பின்பற்றாதீங்க. நான் சொன்னதுக்காக வேண்டி சரி, யார் சொன்னதுக்காக சரி, நீங்கள் எடுத்து படிங்க. குர்ஆனை எடுத்து ஹதீஸ்கள் எடுத்து ரெண்டையும் படிங்க. தவறுகள் எங்கே நடக்குதுன்னு சொன்னால் ரெண்டையும் சேர்த்து யாருமே ஆய்வு பண்ணலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் சேர்த்து வைத்துக் கொண்டு ஒரு ஆய்வை அவர்கள் செய்திருப்பார்களே, ஆனால் திறந்த உள்ளத்தோடு செஞ்சிருந்தா நிச்சயமா அல்லாஹ் ஒரு வழியை கொடுத்திருப்பான். ஆனால் அவர்கள் செய்யல. குர்ஆனை இந்த விஷயத்துல சுத்தமா கண்டுகொள்ளல, ஹதீஸ்களை மட்டுமே ஆய்வுக்கு எடுத்தார்கள். அதையும் முழுசா எடுக்கல, அதையும் முழுதா எடுக்கல. அதனால் ஏற்பட்ட விளைவு, அப்ப நாம சொல்லக்கூடிய அந்த நாட்காட்டி முழுக்க முழுக்க இஸ்லாமிய அடிப்படையிலே உள்ளது. அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த இபாதத்துகளை கண்டிப்பாக நாம இஸ்லாமிய அடிப்படையில கண்டிப்பா வைக்க முடியும். அது அல்லாஹ்வுடைய தூதருடைய அங்கீகாரம் உள்ள விஷயம். அப்ப அந்த அடிப்படையில இந்த பெருநாட்களை, இந்த கேலண்டரை நாம் முழுசா பின்பற்ற வரணும். அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.